பார்த்துக்கலாம். டூ யூ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ வேர்ட்? இல்லைங்க, இது ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன். நம்ம ஒரு ப்ராப்ளமில் இருக்கும்போது யாராவது நம்மக்கிட்ட வந்து டேக் இட் ஈஸி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும். ப்ராப்ளமில் இருக்கிறது நான், அவங்க ஈஸியாக டேக் இட் ஈஸின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். பட் டேக் இட் ஈஸியோட இன்னொரு வெர்ஷன் தாங்க பார்த்துக்கலாம். ஆனால் பார்த்துக்கலான்னு நம்மளுக்கு சொல்லும்போது அது ஏதோ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நமக்கு நாமே சொல்லிக்கிட்டாலும் சரி, நம்மக்கிட்ட யாராவது சொன்னாலும் சரி, அது ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டப் மாதிரி தோணுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்பயாவது தேவைப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஏன் பார்த்துக்கலான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய அம்மா அப்பா ஊர்லேருந்து வர்றாங்கங்க. 2 டேஸ்க்கு இங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் இன்னும் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது தெரியாது. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இப்போ நைட்டு டின்னர் பண்ணிகிட்ருக்கேங்க. சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். சப்பாத்திக்கு மாவு வந்துட்டு ப்ரீத்தி மிக்சர் கிரைண்டரில் வர அந்த ஜார்லேயே போட்டுருவாங்க. அதை எனக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு மசாலா அஸ் யூஷுவல். ஓகே, 2 நாள் யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. பார்த்துக்கலாம் வாங்க.